திருநாகரசர் இன்னும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து சொல்ல இந்த கோஷ்டி பூசல் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது அது வந்து எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் அது ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த முறை இந்த ஹரியானாவில் இந்த மாதிரி குமாரி செல்ஜா மற்றும் இந்த பூபிந்தர் சிங் ஹூடா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் அதில் போட்டி வேட்பாளர்களும் நிறைய இடங்களில் காங்கிரஸ் கட்சியில் களத்தில் இறங்கினாங்க. அது பிஜேபியில் இந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு செட்பேக், மேஜர் செட்பேக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இந்த தேர்தலில் இறுதி கட்டத்தில் வந்து குமாரி செல்ஜா வந்து பாஜகவுக்கு அவங்க ஒரு மனோகர்லால் கட்டார் நேரடியாகவே அழைப்பு கொடுத்தாரு. அவங்க மறுத்தாங்க. திரும்ப அவங்க காங்கிரஸோடு இணைந்து தான் அந்த தேர்தலை சந்தித்தாங்க. இருந்த போதிலும் இந்த கோஷ்டி பூசல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த மாநில தலைவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு அதிக சீட்கள் ஒதுக்கீடு செய்வது, மற்றபடி உள்ளவர்களுக்கு குறைவான சீட்கள் ஒதுக்கீடு செய்வது, இந்த பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரேடியாக மேலிடத்திலிருந்து வந்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னும் அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த பிரச்சனை இருந்து வருகிறது. அது வந்து இன்னும் ஹரியானா மாநிலத்திலும் அது எதிரொலித்தது தான் இந்த தோல்விக்கு காரணம் என்றும் இப்போதைக்கு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்குது. ஏன்னா வெற்றியை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹரியானாவில் ஒரு லேசான ஒரு பின்னடைவுக்கு இந்த காரணம்னு நினைக்கிறாங்க. இதை தவிர்க்க என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு மூத்த தலைவர், ஒவ்வொரு மாநிலத்தோட பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பிஜேபியிலையும் மாநிலத்துக்கு மாநிலம், இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், ஈவன் தேர்தல் நடந்து முடிந்த ஹரியானாவாக இருக்கட்டும், பங்கை சிஎம் எல்லாம் கடைசி நேரத்தில் மாற்றினாங்க போனாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும், எல்லா கட்சிகள்லயும், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ எல்லா இடங்களையும் கோஷ்டிகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பட் அது இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து அங்க இருந்த யாரு சிஎம் அது வந்து நார்மலா அனௌன்ஸ் பண்றது இல்ல. காங்கிரஸ்ல பெரும்பாலும் எலெக்ஷன் முடிஞ்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. பட் இல்லைனாலும் ஒரு இண்டிகேஷன் மக்கள் லெவல்ல வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிற 2-3 கோஷ்டியோ 4 கோஷ்டியா இருக்கலாம், 2 கோஷ்டியா இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணிருக்க முடியாது. அங்க என்ன பண்ணணும்னா அவருடைய பேரு செல்வாக்கு, மேடம் சோனியா காந்தி அம்மாவுக்கு இருக்கிற பேரு, ராகுல் காந்திக்கு இருக்கிற செல்வாக்கு, பிரதான கட்சி தலைவரா இருக்காரு, இந்த மாதிரி தலித்துல இருந்து பட்டியலத்துல இருந்து ஒரு தலைவர், அகில இந்திய தலைவரா இருக்காரு. இதெல்லாம் காங்கிரஸுக்கு அங்கங்க வலு சேர்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இருந்தாலும் அந்தந்த மாநிலத்துல ரீஜனல் தலைமைகளை வந்து ஒன்னாவோ அல்லது 2-3 இருந்தாங்கன்னா 2-3 பேரையும் அந்த ரீஜன் வைஸா யாருக்கு எந்த ஏரியால செல்வாக்கு இருக்கோ அந்த ஏரியாவில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள யுனைட் பண்ணி கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்சி பிரச்சனைகள்லாம் வந்து இதுவே காரணம்னு சொல்ல முடியாது. பட் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ஞ்சிங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ், செட்டில் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான் அதுவும். திருநாகர் மற்றொன்று, நம்ம மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலே இதே போலவே இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது. அதை தொடர்ச்சி இந்த மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனே இந்த 2 மாநில தேர்தல்கள் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளில் 1-1 என்ற அடிப்படையில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி ஒரு வெற்றி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை, ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அங்கு வெற்றியின் மதிப்பீடு சற்று மாறி இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு 10 ஒற்றை இலக்கத்தில் தான் பிஜேபி வந்து இந்த லீடிங்கில் இருந்தது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் திடீர்னு பார்த்தா அந்த 40 தொகுதிகளை தாண்டி முன்னேறி கொண்டே வந்து 50 வந்து நின்றது. இதில் தான் ஒரு சந்தேகத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? இது ஒருவேளை அந்த ரவுண்ட்ஸில் மாற்றம், வாக்கு எண்ணிக்கை, இந்த வாக்கு சுற்றில தான் முன்னிலை இருக்குமா, இல்லை வேற எதுவும்? இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த முன்னிலை நிலவரங்களை பதிவிடுவதிலையும் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்தது. அதையும் ஒரு காங்கிரஸ் தலைவர்கள், ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவர்கள், அந்த பூபிந்தர் சிங் ஹூடா உள்ளிட்டவர் வந்து குற்றச்சாட்டுறாங்க. நீங்கள் பல தேர்தலில் பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க தேர்தலில்? மொத்தம் ஏன்னா வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு தான், 90 எம்எல்ஏ தான் மொத்தம். அது வந்து இது மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் ஓட்டிங் மிஷின் வச்சு எண்ணும் போது எதுக்கு விடிய காலத்தில் ஆரம்பிச்சு 8 மணிலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை மணி நேரம் ஆகுது, ஒய் திஸ் அன்னெசரி டிலே, ஒவ்வொரு தொகுதிகள்லையும் அதை ஒவ்வொரு பாக்ஸ் வைஸா எண்ணுற போது இவ்வளவு நேரம் எதுக்காக அது டிலே ஆனதுங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகமா அப்பப்போ பாதிக்கப்பட்டே வந்தது. பிளஸ் சில மாவட்டங்கள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது இப்போ முறையாவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்துல இருந்து அந்த காலம் மாதிரி பேப்பர் ஓட்டிங் வரணுங்கிறதும் ஒரு ஒரு எண்ணம் மக்களிடத்திலையும் இருக்காது. இன்னும் சில வளர்ச்சியடைந்த முற்றிலும் படித்த நாடுகள்ல கூட இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இல்லாம சீட்டு முறையில் வாக்களிக்கிற சிஸ்டம்லாம் இருக்கு. சரி, அது மாதிரி அதான் தேர்தல் வந்து
சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேர்தல் ஃபுல் ப்ரூஃபா இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய இது போன்ற குறைபாடுகளையும் களைய வேண்டும். அப்பதான் மக்களுக்கு ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ் வரும். யாரை மக்கள் விரும்புறாங்களோ அவங்கள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வரணுமே தவிர அதில் முறைகேடுகள் எந்த விதத்திலையும் 0.00001% கூட நிகழாமல் தேர்தல் நடத்த வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை, மக்களுடைய ஜனநாயக உரிமை அது.